வணக்கம் மக்களே, கேஸ் சிலிண்டர் யாரெல்லாம் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு முக்கியமான சில அறிவிப்புகளை இப்போ மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. கேஸ் தட்டுப்பாடு அப்படின்றது நிலவி வந்துட்டு இருக்கிறதுனால நிறைய மக்களுக்கு இந்த கேஸ் சிலிண்டர் அப்படின்றது கிடைக்காமையே இருக்கு. ஒரு சில நபர்களுக்கு பிளாக்ல வாங்குறாங்க. அப்படி வாங்கினாலுமே அதோட ரேட் அப்படின்றது அதிகமாகவே இருக்கு. இதற்காக தான் மத்திய அரசு ஒரு முக்கியமான மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்புன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி வீடியோ முழுமையாக பாருங்க. அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஈரான் போர் தாக்கத்தினால நிறைய இடத்துல கேஸ் சிலிண்டர் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற அச்சத்தில் நிறைய மக்கள் அவசரமாக சிலிண்டர் புக்கிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் சமையல் கேஸ் தட்டுப்பாடு அப்படின்ற பரவி வரும் ஒரு செய்தி ஒரு தவறான செய்தி அப்படின்னும் மக்கள் தேவையின்றி பதற்றம் அடைந்து சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய வேண்டாம் அப்படின்னு மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சிலிண்டர் இப்போ கிடைக்காம தான் இருக்கு, நாங்கள் சிலிண்டருக்கு ரொம்ப அலையிறோம் ஆனால் கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு தான் மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சந்தையில் நிலவக்கூடிய தற்காலிக சூழலை பயன்படுத்தி சில சிலிண்டர்களை பதுக்குவதை தவிர்க்கவும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அரசு அமல்படுத்தி இருக்காங்க. இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா பதுக்கலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்திருக்காங்க. அதாவது நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணிப்பீங்க, ஆனால் முன்பதிவு செஞ்சு ரொம்ப நாட்கள் ஆகியும் இன்னும் நிறைய மக்களுக்கு இந்த சிலிண்டர் போய் சேராமையே இருக்கு, டெலிவரி செய்யப்படல அப்படின்ற மாதிரியான புகார்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் புக் பண்ணவே முடியல அப்படின்னும் ஒரு சில புகார்கள். சிலிண்டர் புக் பண்ணி கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் திடீரென உங்களோட மொபைல் நம்பருக்கு சிலிண்டர் ரத்து செய்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரியான முன்பதிவு ரத்தாயிடுச்சு அப்படின்ற மாதிரியான மெசேஜும் வரதான் நிறைய மக்கள் புகார்கள் அளித்த வண்ணமே இருக்கு. இதற்கு தான் இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் டெலிவரி செய்யப்படவில்லை அப்படின்னாலும் சரி, உங்களுடைய முன்பதிவு ரத்தாயிடுச்சு அப்படின்னு வந்தாலும் சரி, இல்லை பதுக்கல்ல ஈடுபடக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தெரியுறாங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் புகார் அளிக்கலாம். உடனே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் பார்த்தோன்னா இண்டன், அதுக்கப்புறம் பாரத், ஹெச்பி கேஸ் அப்படின்றது பெருமளவில் புழக்கத்தில் இருக்கு. ஸோ இதற்கான டோல் ஃப்ரீ நம்பர்ஸை அறிவிச்சிருக்காங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுறது மூலமாக உங்களோட சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்றது தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. இப்போது இண்டன் வாடிக்கையாளராக இருக்கீங்க அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 18202333 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே பாரத் கேஸ் வாடிக்கையாளராக இருக்கீங்க அப்படின்னா 1800222444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட புகாரை தெரிவிக்கலாம். ஹெச்பி கேஸ் வாடிக்கையாளராக இருக்கீங்க அப்படின்னும் போது 18202333 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட்டை அங்கே தெரிவிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் உஜ்வாலா பயனாளர்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. இலவச கேஸ் சிலிண்டர் வாங்குறவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. 182023333555 மற்றும் 1800266696 இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட புகாரை தெரிவிச்சிங்கன்னா கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் அப்படியானது உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி உடனே புகார் தெரிவிக்க சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் சிலிண்டர் கிடைக்காம இருக்கோ, இது கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்றது இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.